எஸ் இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அட்வான்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இந்த ஏசிஜி கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போறேன். இதுக்கு நம்ம டைரக்ட் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டோம்னா, நெறைய பேருக்கு அது தெரியாது. எப்படி இந்த ஏசிஜில எப்படி இந்த சார்ஜிங் எல்லாம் நடக்கும், எப்படி கரண்ட் ஜெனரேட் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ எல்லாருடைய பெனிஃபிட்காக இந்த ஒரு 2, 3 ஸ்லைட் போட்டிருக்கோம். ஸோ இது இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல அந்த மேக்னெட் காமிச்சிருக்கோம். கரெக்ட்டா? பிளஸ் ஒரு காயில் காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பெர்மனன்ட் மேக்னெட்ன்னு சொல்லுவோம். பெர்மனன்ட் மேக்னெட். பெர்மனன்ட் மேக்னெட் எப்படி? ஆ நம்ம இந்த ஸ்பீக்கர் பின்னாடி எல்லாம் இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியும். அந்த மேக்னெட் ஆல்ரெடி நேச்சுரல் மேக்னெட் அது. அதுல பெர்மனன்ட் மேக்னெட் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அத கொண்டு போய் எந்த ஒரு கம்பியில ஏதோ ஒரு மெட்டல் பார்ட்ஸ் இருந்தா நீங்க அத இது பண்ணிட்டீங்கன்னா, அது அட்ராக்ட் ஆயிடும். ஆல்ரெடி அதுல அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா, ஆ இன்னொரு டைப்ல வந்து அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா, இந்த பக்கத்துல ஒரு அந்த ஆணி இருக்கு பாருங்க. ஒரு மெட்டல் போல்ட் அது மேல வந்து ஒரு காயில் வைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு காப்பர் காயில் வந்து காப்பர் வயர் வந்து வைண்ட் பண்ணி ஒரு காயில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய 2 எண்ட் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் டச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஆ கோர் இருக்குல்ல, அப்படின்னா அந்த அந்த நெயில் அந்த ஆணி இருக்குல்ல, அந்த மெட்டல் ஆணி வந்து இந்த காயில்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது, அது ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி அதுல இன்டியூஸ் ஆயிடும். அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஆ அந்த காந்தீய சக்தி வந்து அதுக்குள்ள வரும். அந்த வந்த உடனே அப்போ அது சேம் அந்த நேச்சுரல் மேக்னெட் மாரி அந்த மெட்டல் பார்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்ன்னு சொல்லுவோம். அதுக்கு எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ இங்க கீழ வந்து அந்த காயில் அசெம்பிளி காமிச்சிருக்காங்கல்ல, அந்த காயில் அசெம்பிளி கூட அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரின்சிபல்ல வேலை செய்யற மாரி, இங்க வந்து இந்த ஸ்டார்டர் மெக்கானிசம் இதுல டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு.